இவங்க தான் வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ளே போய் அடறவங்க, கேவலப்படுத்துறவங்க. ஓய்வூதிய விஷயத்தை வந்து தீர்த்துட்டேன்னு சொன்னது ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க முடியாதா? இப்போ தான் அவங்களுக்கு பணம் வந்ததா? ஃபோக்கஸ் பூரா எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த டைமில் வந்து தேர்தல் நடந்தது அந்த 2024. உடனே நாங்கள் காங்கிரஸ் சொன்னதை வச்சு தான் பிஜேபி பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். போன வருடம் ஃபுல்லாக உற்பத்தி மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. இந்த வருடம் பூரா சேவை, அதாவது தனிநபர் சர்வீசஸ்ன்னு சொல்கிற கூடிய அந்த வகையில் கோயம்புத்தூர், மெட்ராஸ், திருப்பூர், திருச்சி, சேலம் இந்த இடத்துல மட்டும் சிஇஆர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 5000 கோடி. கனிம வளத்தில் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலனாலும் அப்பா ஐயாவுக்கு தெரியும், கேட்டிங்கன்னா சொல்லுவார். கடன் வாங்கினா நீ அடைக்க போகிற, அரசாங்கம் தாண்டா அடைக்க போகுது அப்படின்னு சொன்னார். அரசாங்கம்னா என்ன, ஜெகத் ரசிகனும் பொன்முடியும் அடைக்க போகிறாங்களா? திரும்ப வரி மூலமாக நான் தான் அடைக்க போகிறேன். அவர் பெரிய நிபுணர், விட்டுருங்க. 2026 பட்ஜெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தோத்துடும், அதனால தான் தமிழகத்தை மீண்டும் புறக்கணிச்சிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. உங்களோட பதில் என்ன சார்? கொஞ்சம் கேவலமாக இருக்குது. நான் தமிழ்நாட்டை மதித்து, தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சரை மதித்து பேசணும் அப்படின்னு தான் எப்போதும் நினைப்போம். அப்படி தான் பெரியவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க பேசுகிறது எல்லாமே கேவலமாக இருக்குது. இந்த லேப்டாப் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, அது தேர்தலுக்காக கொடுத்தாங்களா இல்லை மாணவர்களை தேற்றுவதற்காக கொடுத்தாங்களா? இவங்க தான் வாக்கு வாங்கி அரசியலுக்குள்ளே போய் அடறவங்க, கேவலப்படுத்துறவங்க. ஓய்வூதிய விஷயத்தை வந்து தீர்த்துட்டேன்னு சொன்னது ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க முடியாதா? இப்போ தான் அவங்களுக்கு பணம் வந்ததா? ஒரு பொய்ய சொல்கிறாங்க. இப்போ பணம் வந்துச்சு அதனால கொடுக்குறேன்னு ஒரு பொய்ய சொல்கிறாங்க. உண்மையை பாருங்க, 4.5% தானே கடன் வாங்க முடியும். 9 லட்சம் கோடி கடன் வாங்கினது எப்போ? போன வருஷமா? அப்போது 100 ரூபாய் இருந்தது, 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க அதிமுகவில். அந்த 100 இப்போ 200 ஆனதுனால இவங்களால 9 லட்சம் கோடி கடன் வாங்க முடிஞ்சது. இந்த 9 லட்சம் கோடி இவங்க எப்போ வாங்கினாங்க? இன்னைக்கு தான் பணம் வந்ததுன்னு இப்போ வாங்கினாங்களா இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்களா? இல்லை வருடம் 80,000 90,000 கோடின்னு அதிகப்படுத்திக்கிட்டே வந்தாங்களா? ஸோ பணம் இவங்க கிட்ட இருந்தது. 100 200 ஆனதுக்கு இவங்க காரணம் இல்லை. இவர்கள் போய் வரி வசூலித்தோ அல்லது கெடுபிடி செய்தோ அல்லது கண்காணித்தோ வரி வசூல் வரல. ஜிஎஸ்டிங்கிற ஒரு மேட்டர் வந்துட்டதுனால தன்னை போல வந்தது. ஸோ பச்சையா போய் சொல்றாங்க தேர்தலுக்காக பண்றதுங்கிறது. அதுக்கு தான் பிஜேபி எப்போதுமே சொல்லுது, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பண்ணுங்கங்குது. விட்டுட்டு கையெழுத்து போட்டு வர வேண்டியதானே? தேர்தலுக்காக பண்ணணும்னு நினைத்திருந்தா அப்படி இல்லை. கடந்த 3 பட்ஜெட்டை நீங்க 3ஆ பிரிச்சுக்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பட்ஜெட்ல வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் பூரா எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த டைமில் வந்து தேர்தல் நடந்தது அந்த 2024. உடனே நாங்கள் காங்கிரஸ் சொன்னதை வச்சு தான் பிஜேபி பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். போன வருடம் ஃபுல்லாக உற்பத்தி மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. இந்த வருடம் பூரா சேவை, அதாவது தனிநபர் சர்வீசஸ்ன்னு சொல்கிற கூடிய அந்த வகையில் மேலப்படுத்துறதுக்காக, அதாவது ஒரு ஐபிஎல்லையோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்யக்கூடிய, அது ஜொமேட்டோவிலேருந்து எதுவாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடியவங்களுடைய நிலையை உயர்த்துவதற்காக பண்ணுறாங்க. டேட்டா சென்டர்ஸ் நிறைய உருவாக போகுது இந்தியா பூரா. இந்த டேட்டா சென்டரில் வேலைக்கு யார் இப்போ நம்ம எப்படி கோக்னிசன்ட்லேயோ அல்லது எஃப்சர்வ்லேயோ வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன எம்எஸ்எம்இ இருக்காங்க இல்லையா? பெரிய அளவில் பண்ணுறதுன்னா அது வேறு விஷயம். எம்எஸ்எம்இஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு இப்போ நீங்கள் உழவர் சந்தை கொடுத்து அங்கே நிறைய பேரை காய்கறி விற்கிறதுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அங்கே நிறைய கூண்டாஸை வச்சு ஒழுங்காக உற்பத்தி பண்ணுறவனை விற்க விடாமல் கூண்டாஸுக்கு பணம் கட்டுறவனை மட்டும் விற்க விட்டு ஒரு கேவலத்தை பண்ணுறீங்களே, அந்த கேவலத்தை பண்ணாமல் டேட்டா சென்டர் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே கொண்டு வரணும்ட்டு பண்ணுறாங்க. சென்னையிலையும் ஒசூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் மட்டுமே $16.65 பில்லியன் எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக வருது. அந்த பர்டிகுலர் செக்டாரை நல்ல, அதாவது 41% இந்தியாவோட எலக்ட்ரானிக் செக்டார் வந்து இந்திய தமிழ்நாட்டிலேருந்து வருது. அதுக்கு இந்த 100 வருட நீதி கட்சி திமுக சத்தியமாக காரணம் இல்லை. அது நல்லா தெரியும். அது எங்கே வேணாலும் என்னால் விவாதிக்க முடியும். எப்படி இந்தி திணிப்பு போராட்டத்துக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லையோ அந்த மாதிரியான உண்மை தான் அது. ஆனால் நம்ம வந்து அதே மாதிரியே காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டால், ஆட்டோ காம்போனன்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதுக்கும் இவங்களுக்கும் இந்த 100 வருட இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அனிமேஷன் செக்டார்லேயும் கேமிங்லேயும் நிறைய விதமான, அதாவது டிஜிட்டல் காம்போனன்ட்ஸை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஏவிஜிசி லேபர்னு உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 15,000 பள்ளிகளை இந்தியா பூரா, 500 கல்லூரிகளை இந்தியா பூரா கொண்டு வந்து 2 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வர்றதுக்கு, அதாவது 20 லட்சத்துக்கு மேலே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை அது 2030க்குள்ளே பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பெற்றோருக்கு அடுத்த 20 வருடத்தில் அந்த குழந்தை எப்படி
வளர்க்கணும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலை அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெற்றோருக்கான எண்ணம் எப்படி இருக்குமோ, அதை செய்யறதுக்கு ஒரு தாய்மாமன் எப்படி உதவி பண்ணுவானோ, அந்த மாதிரி இந்த மோடி அரசு அடுத்த 25 வருடங்கள், நம்ம வந்து 2047 27 வருடம்னு வச்சுக்கோங்க, அல்லது 17 வருடம்னு வச்சுக்கோங்க, எத்தனையா இருந்தாலும் அதுக்குள்ள நம்ம வல்லரசு ஆவதற்கு என்னென்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்றாங்க. கோயம்புத்தூர், மெட்ராஸ், திருப்பூர், திருச்சி, சேலம் இந்த இடத்துல மட்டும் சிஇஆர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 5000 கோடியை கொண்டு வந்து அதில் சிட்டியுடைய ஈகோ சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அம்மா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினாங்க. அந்த 1.5 மணி நேரத்தில் அவங்க சொன்னதில், இவங்க எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, தமிழகத்தை பற்றி சொன்னாயா நாயான்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கே சொல்லணுமோ அதை சொல்லுவோம்ட்டு கரெக்டாக கொண்டு வந்தாங்க. இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு, தமிழகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நாங்கள் 50% கேட்டோம், நீங்கள் 50% எனக்கு கொடுக்கல. 6.25 லட்சம் கோடி டெவல்யூஷன் மூலமாக வந்திருக்கு. 42% இன்னைக்கு, சிம்பிளாக சொல்கிறேன்னே, நாம் வந்து 100 ரூபா வரி கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாங்குற பொருட்களில் 100 ரூபா வரி கட்டுறோம்னா 50 ரூபா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதை வைத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வட்டி கட்டுறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் ஏற்றி விட்டு நல்ல சம்பளத்தை ஏற்றி விட்டு பண்ணுறாங்க. அல்லது நிறைய ஏஜென்சி மூலமாக இந்த அங்கன்வாடி, இந்த துப்புரவு தொழிலாளி, இந்த மாதிரியானதெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு ஏழையின் வயிற்றில் அடித்தாவது அங்கே வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி ஒன்று பண்ணுறாங்க இல்லையா. இந்த சிஸ்டம் 50%ல் முடிஞ்சிருது. அப்போ மீதி 50 ரூபா இருக்கு இல்லையா, அது மத்திய அரசுக்கு போயிடும். அந்த 50 ரூபாயில் கிட்டத்தட்ட 41% திரும்ப இந்த மாநிலத்துக்கு செலவு பண்ணணும் மத்திய அரசு. மீதி இருக்கிற 29% தான் இந்தியா பூரா மற்ற மாநிலங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. 6 மாநிலங்கள் தான் பெரிய அளவில் இந்தியாவில் வந்து ஜிடிபியில் பெருசாக இருக்குது. இதை வந்து 16 மாநிலங்களாக மாற்றணுங்கிற ஒரு முனைப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 28ல். அந்த 16 மாநிலங்கள் இன்றைக்கி நம்ம 6.2% 7% குரோத்தில் இருக்கோம். அமெரிக்கா 1% குரோத்தில் இருக்குது. சீனா 1% குரோத்தில் இருக்குது. 100 ரூபான்னா இன்றைக்கி 101 ரூபாய்க்கு தான் அவங்களால வியாபாரம் பண்ண, நாம் 6% இருக்கோம். ஸோ நாம் அடுத்த 30 வருடத்தில் இந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையிலலாம் நிறைய வேலை நடக்குது. சென்னையிலையும், எண்ணூர்லேயும், தூத்துக்குடியிலையும் மட்டும் கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் துறைமுகங்கள்லாம் எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த கண்டெய்னர்ஸ் வந்து கப்பலில் கொண்டு போகிறதுக்கு வேணும் இல்லையா, அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஐசிஎஃப்லையும், ஹெச்விஎஃப்லையும், பிஹெச்இஎல் மூலமாக, அதில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு நிறுவனங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஹெச்விஎஃப் தான் இந்தியா பூரா நடக்கக்கூடிய பல கோச்சுகளை உருவாக்குகிறது. அப்போது சென்னையையும், அதாவது தமிழ்நாட்டையும், கர்நாடகாவையும், ஆந்திராவில் தெலுங்கானாவையும், அதை 3த்தையும் இணைத்து ஒரு செக்டா கொண்டு வரணும். அப்போ தான் சர்வீசஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று சமதளத்தில் கொண்டு வரும்னு சொல்லி அதற்கு ஹைஸ்பீடு ட்ரெயின்ஸை விட்டு வியாபாரத்தை, வணிகத்தை இலகுவாக்குவதற்கான வேலை செய்கிறாங்க. அந்த பர்டிகுலர் வேலை ஒன்று நடக்குது. இதை தவிர இவங்க அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்த, அதாவது கனிம வளத்தில் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியலனாலும் அப்பா ஐயாவுக்கு தெரியும், கேட்டிங்கன்னா சொல்லுவார். பர்டிகுலராக கனிம வளத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்போ கூட ஒரு பேப்பரில் பார்த்துருப்பீங்க, 1000 கோடி வரைக்கும் ஒரு ஆள் தப்பு பண்ணுறான். ஒரு நிருபர், பெரிய தொலைக்காட்சியோடைய தமிழ் 24/7 தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி தான் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். ஈரோடு இடைத்தேர்தல் முதல்ல நடந்தது இல்லையா, அப்போ பட்டி தேர்தலை வந்து படம் பிடித்து காட்டிய தைரியம் அந்த தொலைக்காட்சிக்கு இருந்தது. அந்த தொலைக்காட்சி தான் இந்த கனிம வளத்தை திருடுறவங்கிட்ட போகுது, அவனை அடித்து நொறுக்கி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. இதில் ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே நம்ம ஐதர் அலின்னு சொல்லி அந்த மணல் திருட்டில் நடந்த அந்த தவறுகளெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறாங்க. அறிவாளிகள் மட்டும் வைக்கிறாங்க, இவர் வைக்கல. இவர் 3000 கோடி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அறிவாளிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு பப்ளிக் செக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரசு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அரசு நிறுவனங்களுடைய பங்கு விற்றா அது வந்து இவங்ககிட்ட பின்லாடன் கிட்ட போயிடக்கூடாது, அது வந்து தாவூத் இப்ராஹிம் கிட்ட போயிடக்கூடாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை விற்பதில் ஒரு ஒழுங்கிணைப்பு கொண்டு வரணும். பட் நான் 100 பேருக்கு விற்பேன், அவன் போய் 10 பேருக்கு விற்பான், அதை வந்து தாவூத் இப்ராஹிம் வாங்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுனால டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, எல்ஐசி இன்னைக்கு நிறைய பணத்தை வைத்துக்கொண்டு அது வந்து முதலீடு செய்து கொண்டு இருக்கிறது. ஒழுங்கா நேர்மையா எல்ஐசிக்கு வரக்கூடிய லாபத்தை விட 1,50,000 கோடி யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாதனால
நாமினி யாருன்னு, இறந்தவனுடைய வாரிசு யாருன்னு தெரியாதனால அவ்வளோ பெரிய இதெல்லாம் அவங்க பங்கு மார்க்கெட்டில் போடுறாங்க. அதில் இவங்களுக்கு வந்து அதானிக்கு போட்டதுனால நஷ்டம் வந்த கதையை தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை அது இல்லை. அதானிக்கு போட்டதுனால ஏற்கனவே வந்த லாபத்தில் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அடிப்படை தான். டைவர்ட் பண்ணிக்க விரும்பல. எல்ஐசியை வந்து அந்த அரசு நிறுவனத்தில் பங்கு வாங்க வைக்கிறாங்க. இது என்னங்க, இவங்ககிட்ட இருந்து வாங்கி இங்கே கொடுத்தா அது பெரிய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டான முட்டாள்தனமாக அறிவாளிகள்னா நம்மகிட்ட தான் ஒரு 5 பொருளாதார நிபுணர் வேறு இருக்காங்க. அதில் ஒருத்தர் டிவியில் வேறு வந்து நிறைய பேசுவார் இல்லையா. நம்மக்கிட்ட கேட்டார், கடன் வாங்கினா நீயே அடைக்க போகிற, அரசாங்கம் தாண்டா அடைக்க போகுது அப்படின்னு சொன்னார். அரசாங்கம்னா என்ன, ஜெகத் ரசிகனும் பொன்முடியும் அடைக்க போகிறாங்களா? திரும்ப வரி மூலமாக நான் தான் அடைக்க போகிறேன். அவர் பெரிய நிபுணர், விட்டுருங்க. அப்போது இவங்க சொல்கிறது என்னன்னா, இதனுடைய பங்கு வந்து இன்னைக்கு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது விற்கும் போது எல்ஐசி வந்து அதை 100 ரூபாய்க்கு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறதுனால அந்த பணம் இந்த இடத்துக்கு இங்கே இருக்கு, அது இந்த நிறுவனத்துக்கு போகணும், இன்றைய மதிப்பு போகணும், 10 ரூபாயில விற்கிறது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய பங்கு விற்க போறேன்னு மன்மோகன் சிங் ஐயா சொல்லும் பொழுது ஜெயலலிதா அம்மா அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்கன்னா என்ன, சசிகலா கிடையாது. நாங்கன்னு சொன்னா ஒரு அரசு நிறுவனம். அப்படித்தான் நெய்வேலியில் பண்ணாங்க. இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டை கொண்டு வந்து நல்லா இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், பணம் தேவைப்படுகின்ற தொழில் நிறுவனங்களுக்கு கொடுத்து உதவுது. அந்த மாதிரியான டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வர்றாங்க. கிட்டத்தட்ட இப்போ நமக்கு டாக்ஸஸ் எல்லாம் வருதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பெருமுதலாளிகள் கொடுக்குற டாக்ஸ் வந்து 12.3% வருது. அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஐடி, நானும் நீங்களும் கட்டுற வருமான வரி, அது 14% வருது. 2 கோடிக்கு மேல வரி கட்டுறவங்க இருக்காங்க. 2.5 கோடிக்கு மேல வரியை காட்டுவாங்க, ஆனால் கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த 10 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், வரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. இந்தியாவில் 140 கோடி பேர் இருந்தாலும் 4.8 கோடி பேர் தான் வருமான வரிக்குள்ளேயே வர்றாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி மூலமாக ஒரு 10% வருது. ஸோ ஜிஎஸ்டி, கார்பரேட் டாக்ஸு, இன்கம் டேக்ஸ் மூலமாக ஒரு வருமானம் வருது. சின்னதாக அந்த எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இதை வைத்து கொண்டு தான் மத்திய அரசு வந்து இத்தனை நல்ல விஷயங்களை செய்யுது. எங்கள் சோ ஐயா சொல்லுவார், இந்த பட்ஜெட்டுங்கிறது என்னவோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, அது ஒரு பொட்டியை தூக்கிட்டு ஒருத்தர் வருவார், அவர் என்ன சொல்லுவாரோன்னு நாடே காத்துட்டு இருக்கும். இதெல்லாம் முட்டாள்தனம். ஒரு கணக்கு புள்ள உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, போன வருஷம் இவ்வளோ பணம் வரும்னு நினச்சேன், இவ்வளோ தான் வந்தது. இவ்வளோ செலவு பண்ணுவேன்னு நினச்சேன், இவ்வளோ செலவு பண்ணேன். அதன் மூலமாக எனக்கு பற்றாக்குறையே ஆயிடுச்சு, அல்லது எங்கிட்ட உபரி இருக்குது. அடுத்த வருடம் இத்தனை பணம் வரும்னு நான் திட்டமிடுறேன், அடுத்த வருடம் இத்தனை செலவாகும்னு நான் திட்டமிடுறேன். இதுதான் பட்ஜெட்டு. வேற எதுவுமே பட்ஜெட்டுனா ஏதோ பெரிய நாட்டினுடைய மொத்த திட்டங்கள் எல்லாம் மாத்துறதுங்கிறது கிடையாது. ஸோ அப்படி எனக்கிட்ட ஒரு செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த கதைகள் எல்லாம். அதாவது யாருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் டெக்ஸ்டைலில் தமிழ்நாடு தான் மிகப்பெரிய ஹப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் லேபர்ஸ் மட்டும் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வேலை செய்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். லெதரில் வந்து நம்ம பெரிய ஆள், ஃபவுண்ட்ரிஸில் நம்ம பெரிய ஆள், நம்ம வந்து பம்ப்ஸில், ஆட்டோ காம்பனன்ட்ஸ்லாம் பெரிய ஆள். இதுக்கும் காமராஜுக்கும் சம்பந்தம் இருக்குது, இதுக்கும் ஆர் வெங்கட்ராமனுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த 120 வருட நீதி கட்சி திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. அதுக்காக சொல்கிறேன், கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் நான் அதிகப்படுத்தணும், இந்த உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் உயர்த்தணும். கிட்டத்தட்ட 33.6 லட்சம் எம்எஸ்எம்இ இருக்கு இந்தியாவில். மதுரையில், திருச்சியில் இருக்கக்கூடியதெல்லாம் நிலை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்கிற வேலை. தேங்காய் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில், கேரளாவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தேங்காய் உற்பத்தியும் அதே மாதிரியே கேஷ்யூ நட் இருக்கு இல்லையா, முந்திரி, அந்த 2 விஷயத்துலையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இவங்க உடனே கீழடியை கவனித்தாயா அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. நாம் அழிச்சநல்லூரை பற்றி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சிலாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. இந்த சிலுவை வைத்த கீழடியை பற்றி எனக்கு தெரியாது, தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்கிறவங்க பேசிட்டு போட்டோம். சிலுவை வைத்ததுனால தப்புன்னு நான் சொல்லலை, அந்த ஏரியா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்த நான் கொண்டு வர போகிறேன். புலிக்கேட்டில் வந்து பறவைகள் சரணாலயம் இங்கே சொன்னார் இல்லையா நம்ம முதலமைச்சர், அதாவது வேடந்தாங்கல் வந்த பறவை மாதிரின்னு ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. அது அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னு நம்ம உங்ககிட்ட பேட்டியில் இல்லை, அதனுடைய நிலையை உயர்த்த போறேன். 200 தொழில்கள் இந்தியாவில் வழக்கொழிந்து போயிருந்தது. அந்த 200 தொழில்களை மேலே கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்ண போறேன். இதெல்லாம் தான் நேற்றுக்கு அவங்க பேசியிருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். இதையெல்லாம் நானும் நீங்களும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், லெதராக இருக்கட்டும், ஃபிஷரிஸ் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு ஒரு கோஸ்டல் ஏரியா. கிட்டத்தட்ட 1170 கிலோமீட்டர் கடல் பரப்பரப்பு உள்ள ஒரு மாநிலம் நம்மளுது. அந்த மாநிலத்தில் ஒரு ஃபிஷரிஸ்க்கு நல்லது பண்ணும்போது, இந்தியா பூரா பண்ணனாலும் இங்கே தானே அது வரும். மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாடு
தமிழ்நாட்டுக்கும் கேரளத்துக்கும் தானே முக்கியமா வரும். அப்படித்தான் அதை கொடுக்குறாங்க. இவங்க பண்ற மாதிரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், மார்வாடி கடையில் உட்காந்துட்டு கடன் கொடுத்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்கிற முட்டாள்தனத்தை மத்திய அரசு பண்ணல. மத்திய அரசு இந்த தொழிலை உயர்த்துக்கிறேன். இந்த பட்ஜெட் டோட்டலாவே சர்வீசஸை நோக்கி தான் போயிருக்கு. ஸோ அடுத்த 10-12 வருடங்கள்ல என்ன ஆகும்னா, சாதாரணமா அந்த +2 முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு ஏதாவது ஒரு விதத்துல கணிப்பொறியில படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து கொண்டு வர்றாங்க. இதுதான் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இல்லை சார், தமிழகத்திற்கு இவ்வளோ சொல்லியிருக்கீங்க பட்ஜெட்ல வந்ததை. ஆனா வந்துட்டு திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதிய திட்டம்ன்றதே கிடையாது, ஜல்ஜீவன் கிடையாது, கல்விக்கு சிறப்பு சலுகைகள் கிடையாது, எதுவுமே இல்லை, வழக்கம் போல திருக்குறளாவது வாசிப்பாங்க, அதுவும் இந்த முறை கிடையாது அப்படின்னு ஒரு குற்றம் சுமத்துறாங்க. அது பாருங்க, கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மக்கள்ல 3ல் ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு குறைந்த செலவு செய்து வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. 3 பேர்ல ஒருத்தன் 100 ரூபாய்க்கு கம்மியாக தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றான். இப்போ நம்ம உதயநிதியாக இருந்தால் 2 லட்சத்துக்கு சாப்பிடுவார், அவர் நண்பர் ஆகாஷாக இருந்தால் 8 லட்சத்துக்கு சாப்பிடுவாருங்கிறதெல்லாம் விட்டுருங்க. பொதுவாக சராசரியாக நான் சொல்கிறேன். இந்த நிலை உயர்ந்து இன்னைக்கு வந்து கிராமத்துக்கும் நகரத்துக்கும் 1:2ங்கிற கணக்கில் இருக்குது. உதாரணத்துக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க 100 ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா, நகரத்தில் இருக்கிறவங்க 200 ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குன்னு நீங்கள் முதல்ல பாருங்கள். செலவுங்கிறது விலைவாசி சம்மந்தப்பட்டது, மாநில விஷயம். அரிசி, கோதுமை, பருப்பு மட்டும்தான் மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. இந்த நிலையை உயர்த்தியது, அதாவது 100 ரூபாய்க்கு கம்மியாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை, அதை மேலே கொண்டு வர்றதுக்கான நிலையை உயர்த்தியது. அப்படிங்கிறதுக்கு காரணமே ஜன்தனும் உஜ்வாலாவும் சூர்யா ஆயுஷ்மானும் அதே மாதிரி PM ஆவாஸும் கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா, இவங்கெல்லாம் ஹிந்தியில் பேர் வச்சுட்டீங்க அதனால எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு பலமுறை உங்ககிட்ட பேசியிருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது UPAன்னு சொல்லுவாங்க, சோனியா காந்தி. நம்மால் வந்து DPN, டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஸிவ். பேரே நான் வச்சாதான் பேரு, நீ வச்சா பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஈனத்தனம் உள்ளது இந்த இது. நான் சொல்றது, அவன் 43% அல்லது 35% பேரை வைக்கிறான், தமிழ் படுத்துறான்ல, அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? சோலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அந்த படத்தை போய் பார்த்தீங்க, குர்பானினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த படத்தை போய் நீங்க பார்த்தீங்க. பேர் வைக்கிறதுக்கு விட்டுருங்க. ஜல்ஜீவன்லையும் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா தான் உங்களுக்கு ரேஷன் கடையில் வருது, சுருக்கமாக சொல்றதா இருந்ததுன்னா. ஆயுஷ்மான் தான் உங்களுடைய மருத்துவ காப்பீடு. கலைஞர் உயிர் காப்பீட்டு திட்டம்னு பேர் வைக்கல. எனக்கு டவுட் ஆகி போச்சு, அவர் உயிரை நான்டா என்ன காப்பாத்துறேன் அப்படின்னு. அது அப்படி இல்லையாமா, உயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு கலைஞர் பேரை வச்சிருக்காங்கன்னு அப்புறம் எனக்கு புரிய வச்சாங்க. இது எல்லாமே அற்புதமாக நடந்துட்டு இருக்கு. புதிதாக எதுவும் பண்ணலைன்னா எனக்கு விஜய் கேட்டது தான் ஞாபகம் வருது. விஜய் ரொம்ப அற்புதமாக அந்த கேள்வி கேட்டார். புதுசாக எந்த திட்டமும் இல்லையே அப்படின்னா, நான் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறேன்னு பேசட்டுமா, இல்லை அமெரிக்காவை பற்றி பேசட்டுமான்னாரு. அந்த மாதிரி தான் இவங்ககிட்ட ஒரு நாடு தன்னுடைய வளர்ச்சியை கடந்த 12 வருடங்களாக, சொல்லப்போனால் 99 to 2004 வாஜ்பாயை போட்ட அடித்தளங்களில் தான் இந்த 12 வருஷம் நடக்குது. நடுவில் 10 வருஷம் நம்ம நிலைமை வேற மாதிரி இருந்தாலும் ப்ரொக்ரெசிவாக தான் கொண்டு போவாங்க. இதுலேருந்து என்ன அதுலேருந்து என்னன்னு போவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ திமுகவில் வந்து வேட்பாளருக்கு விண்ணப்பம் கொடுக்குறாங்கன்னா புதுசாக கொடுப்பாங்களா, மஞ்சள் கலரில் கொடுப்பாங்களா? அதே விண்ணப்பம் தான். உன் சொத்து எவ்வளோ, நீ எவ்வளோ செலவு பண்ணுவ, எவ்வளோ சுருட்டி இருக்க, எவனெல்லாம் கொலை பண்ணியிருக்க, யாராவது நாளைக்கு வந்து இங்கேருந்து அராஜகம் பண்ணால் நீ அவங்களை எப்படி, உங்ககிட்ட எவ்வளோ குண்டாஸ் இருக்காங்க, இதெல்லாம் கேட்டு தானே நீங்கள் வேட்பாளர், அதே தானே நீங்கள் கேட்க முடியும். புதுசாக ஏதாவது படிச்சிருக்கியா, உன் பையனை படிக்க வச்சிருக்கியா, அவங்களாம் இந்தியாவில் படிக்கிறாங்களா, மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கியா, அப்படி கேட்டால் நீங்கள் வேட்பாளர் தேர்வு கொண்டு வர போகிறீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் புறந்தள்ளிருங்க. அடிப்படையில் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கோவிட் டைமில் 6.2% வரைக்கும் போச்சு. அதை இன்னைக்கு 3%க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதை எல்லாமே வெட்ட வெளிச்சமாக எடுத்து சொல்கிறாங்க. முடிந்தால் அந்த விஷயத்த மறுங்க. இந்தியா கடன் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மட்டும் கடன் வாங்கலை, இந்தியா வாங்கலையா அப்படின்வாங்க. இது எப்படி இருக்குன்னா, நல்லா படிக்கிற நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் புறம்போக்கா தெரிகிற நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குமான வித்தியாசம் வேற எதுவும் இல்லை. இந்தியா வாங்கியிருக்கிற கடன் ஒரு வருடத்தின் GDP 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதில் 80 ரூபாய் வாங்கியிருக்கு. இந்தியா இன்னும் எத்தனை வருடங்கள் இருக்க போகுது? பல ஆயிரம் வருடங்கள் இருக்க போகுது. எத்தனை 100 ரூபாய் GDP பண்ண போகுது? 100, 106, 112ன்னு 6% உயர்ந்து கொண்டே பண்ண போகுது. அப்போ இந்த கடன் என்ன ஆகும்? 80, 70, 60, 40, 30ன்னு சுருங்கும். 80% GDPயில் கடன் வாங்கியிருக்கு. ஜப்பான் தன்னுடைய GDPயில் 225%, அமெரிக்கா தன்னுடைய GDPயில் 175%. ஜப்பான் வளர்ச்சியை பற்றி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பிரதமர் நாளைக்கு தற்கொலை பண்ணிட்டுருவார். அமெரிக்காவுடைய வளர்ச்சி 1%, சீனாவுடைய வளர்ச்சி 1%. நம்ம 7%ல் போயிட்டு இருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் இவரே 12%ன்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி வளர்ச்சி இருக்கிற நம்மளையும் இவங்களையும் கம்பேர் பண்ணக்கூடாது.
என் கேள்வி, நீங்க வாங்கின அந்த 9 லட்சம் கோடி வாங்குவதற்கான காரணம் என்ன? 100 200 ஆனதுனால. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் திரும்ப கேட்டா, காலையில சோத்த போட்டேன், மத்தியானம் இத்த கொடுத்தேன். வறுமையில இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்களா? கிடையாது, அதுவும் கிடையாது. அவங்கள படிக்க வச்சு முன்னுக்கு வர்றதுக்கு 3வது மொழியாக கற்றுக் கொடுப்பான்னு சொன்னீங்களா? கிடையாது, அங்கேயும் இந்தி திணிப்பான்னு கதையை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சீனாவுக்கும் நமக்குமான ஏற்றுமதி இறக்குமதி வித்தியாசம் கிட்டத்தட்ட 24.8 மடங்கு அதிகரிச்சது 2004 இருந்து 14 வரைக்கும். இன்னைக்கு நாம் அதை சுருக்கி 1.75ங்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்தியா பூரா இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால், அது பர்டிகுலராக அமெரிக்காவுடைய அந்த வரி விதிப்புங்கிற கதை வந்தது இல்லையா? அந்த வந்தபோது நாம் இந்த ஜேம்ஸு, இந்த கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணோம், டக்குன்னு எமிரேட்ஸுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஹாங்காங்க்கும் நம்மளுடைய ஏற்றுமதியை அதிகப்படுத்தி யூரோப்பியன் யூனியனோட இப்போ போட்டிருக்கிற ட்ரேட் அக்ரிமெண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட 27 நாடுகளோட நம்ம போட்டு இன்னைக்கு யூரோப்பியன் யூனியனுங்கிற இன்னொரு 20 நாடுகளோட நம்ம போட்டிருக்கோங்கிற மாதிரி நாம் வாழ்க்கை முன்னேற்றி கொண்டே போய் 2047 உச்சத்தில் நிற்கணுங்கிற அடிப்படையில் இந்த பட்ஜெட்லாம் நடந்து இருக்கு. இவங்கள மாதிரி தேர்தல் வந்தா ஒரு மாதிரி ஒரே வரியில சொல்லட்டுமா, குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஈரோடு கிழக்கு முதல் இடைத்தேர்தலில் நொரதல்ன உடனே கொடுத்தாங்க. அது கூட 1,15,00,000 குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க. இதுதான் இவங்களுடைய அரசியல். இந்திய அரசியல் வேற.